கேட்கப்படுற செய்தியின் தலைப்பு அரணுக்கு வா, ஆபத்து வராது என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும். அரணுக்கு வா, பாதுகாவலான ஒரு இடம், அரண்மனை, பாதுகாப்பு. அரணுக்கு வா, ஆபத்து வராது, ஆளுகை வரும், அரசாட்சி வரும், ஆசீர்வாதம் வரும். இந்த அரணுக்குள் வந்து விட்டால் ஆபத்து வரவே வராது, வந்தாலும் நிலைக்காது. இன்றைக்கு மெய்காவலன் அப்படின்னு சொல்லி மரித்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவருக்கு மெய்காப்பலாக இருந்தவனே சுட்டுக் கொன்றான். ஆக அந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாவல்லாம் என்றைக்கு நம்ம உயிரை எடுக்கணும்னு சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. ஆனால் எந்த நேரத்திலையும் எந்த கால சூழ்நிலைகளிலையும் உலகமே எதிரிட்டு வந்தாலும் சரி, நீங்க ஒத்த நபர் தனித்து நின்றாலும் சரி, உங்களோட இயேசு நிற்பாரை தவிர, பாதுகாப்பாரை தவிர, காட்டி கொடுத்து விட்டு அவர் ஓட மாட்டார், முடியாது என்று கைவிரிக்க மாட்டார். பெரும் கூட்டத்தை கலங்கடித்து தனி மனிதனோடு நின்று வைராக்கியம் பாராட்டுற மனிதனோடு நான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து இந்த பூமியில உங்களை கண்டு எல்லாரும் நடுங்க வைப்பாரை தவிர அவர் பயந்து ஓடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த அரணுக்கு வா அப்படிங்கிறார். எடுத்துக்கொள்வோம் சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய பறவைகளே, சிறகுகளை உடைய பறவைகளே, வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவைகளே, ஆகாரம் எங்கேயோ தேவன் வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த பூமியில சிறகடித்துக் கொண்டு பறந்து கொண்டிருக்கிற பறவைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். தேவன் ஒரு பாதுகாவலை வைத்திருக்கிறார், அந்த அரணுக்கு திரும்புங்கள். இந்த அரண்ல ஆபத்து வராது, இந்த அரணுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, இந்த அரணுக்குள்ள அரசாட்சி இருக்கு, இந்த அரணுக்குள்ள ஆளுகை இருக்கு. இந்த அரணுக்குள்ள ஓடிவா. இந்த அரண் எப்படிப்பட்ட அரண்? இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடைய ஒரு அரண். இந்த அரணுக்குள்ள வார்த்தை இருக்கிறது பாதுகாப்பாக. இந்த அரனை பாதுகாக்கக்கூடிய தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு இந்த அரணில் வருகிறவர்களுக்கு பாதுகாப்பாக, ஒவ்வொருவருக்கும் சுய பாதுகாப்பாக, தற்காப்புக்காக ஆண்டவர் கொடுக்கிறது அவருடைய உன்னதமான உயிராகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. தூதர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதனை ஸ்தலத்தில் வரும் பொழுது நாம் செய்கிற இந்த ஆராதனை நம்முடைய உயிரையும் நம்முடைய உடைமைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இது அரண். ரோட்டை விட்டு கீழே இறங்கி இதுல யார் கால் வைக்கிறார்களோ இது அவர்களுக்கு அரண். உயிருக்கும் உடைமைக்கு இது அரண். தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு உத்தரவாதம் தருகிற அரண்மனை இந்த அரண்மனை. இங்கே ஒரே ஒரு ராஜா, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த ராஜா தான் சொல்றாரு, நீ அரணுக்குள்ள வாப்பா, அரணுக்கு வெளியில போகாத. பாதிப்பு ஆசீர்வாதம் மாதிரி தெரியும் ஆனா ஆபத்து, நன்மை மாதிரி தெரியும் ஆனா நஷ்டம், அவமானம், அழிவு எல்லாம் இருக்கு அரணுக்கு வெளியில. அந்த அரணுக்கு வெளியில போகாத, அரணுக்கு உள்ளே வா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். எங்கேயோ நீங்க நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறீர்கள், அது வேண்டாம். உங்களுடைய நோக்கம் இந்த அரணாக இருக்கட்டும். இதற்கு தலைவர் இயேசு கிறிஸ்து, இது ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. அவருக்கு சிப்பாய்களாக இருக்கிறவர்கள் அவருடைய பிரதான தேவ தூதர்கள். ஒரே ஒரு தூதன் 185,000 பேர் அதமாக்கி சென்றான். அசீரிய ராஜா செத்த முகமா சனகரிப்பு தன் ஊருக்கு திரும்பினான். அங்கே குலதெய்வத்தினுடைய கோவிலில் வைத்து அவருடைய கற்ப பிறப்புகளை வெட்டி கொன்று போட்டார்கள். ஒரே ஒரு தூதன் இறங்கி 185,000 பேரை அதமாக்கி போட்டது உண்மையானால் இன்றைக்கு இந்தியாவில் அதே தூதர்கள் இறங்கி வரப்போகிறார்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். தேவன் அனுப்பி வைக்க போகிறார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவன் தூதர்களை அனுப்பி வைக்க போகிறார். ஏன் தூதர்கள்? ஒன்று உங்களையும் என்னையும் பாதுகாக்க, மற்றொன்று இன்னொரு முகம் யுத்தம் செய்வதற்காக. எல்லாம் பார்த்து பேசுறாங்களே, உன்னை அடிச்சா உதைச்சா எவன்டா கேட்பான்? வந்தார் குடி, ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்த பயல, ஒத்தநாடி பயல, ஒரு பயல இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவனே, நாங்க பெரிய கூட்டம்டா எங்க பங்காளி, இப்படிலாம் பெருமிதம் பீத்திக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் தக்க பதிலை செய்வதற்காக தான் தேவன் தம்முடைய தூதர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் அனுப்பி வைக்க போகிறார். ஆராதனைக்கு ஓடி வாங்க, இதுதான் அரண். பாட்டு பாட ஓடி வாங்க, இதுதான் அரண். ஜெபிக்க ஓடி வாங்க, இதுதான் அரண். இரவு ஜெபத்துக்கு ஓடி வாங்க, இதுதான் அரண். தேவனுடைய வீடு இது, என்னுடைய வீடு. எல்லா ஜாதிகளுக்கும், சகல ஜாதிகளுக்கும், எல்லா ஜாதிக்கும் ஜெப வீடு. இங்கே நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் காத்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் உரிவின பட்டயத்தோடு உலாவி கொண்டிருக்கிறார்கள். அக்கினிமயமான தூதர்கள் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்ணுக்கு தெரியாது என்ன பாதிப்பு இருக்கு என்று சொல்லி சிறு கிருமியை கூட அந்த தூதர்கள் அழிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதான் சொல்றாரு, அரணுக்கு திரும்பப்பா, ஆபத்து வராது, அதற்கு மாறாக ஆசீர்வாதம் வரும், அரசாட்சி வரும், ஆளுகை வரும். இந்த அரண்குள் ஆளுகை இருக்கிறது. நீங்கள் நானும் கை கட்டி
மற்றவனுக்கு கூலி வேலை செய்து வாழ்நாள் முழுவதும் மற்றவனுக்கு நாம் முதுகு காட்டி ஒரு குதிரையை போல மற்றவன் ஏறி சவாரி செய்து ஓடுவதற்கு நாம் குதிரையாக உண்டாக்கப்படவில்லை. தேவன் நம்முடைய அடிமைத்தனத்தில் இருந்து அந்த கட்டுகளை உடைத்துதான் இன்றைக்கு அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதைவிட சிறந்த ஒரு அதிகாரம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆளுகையை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் குடும்பத்தில் அரசாட்சி வரப்போகுது, என் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆளுகை வரப்போகிறது. தேவனால் செய்ய முடியும். நம்புறீங்களா? வாசிக்கலாம். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த அரண்குள்ள வந்தா ஒரு நன்மை இல்லை, எத்தனை நன்மை. நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரே பிள்ளைக்கு ஒரு வேலை மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. வேலையை மட்டுமல்ல, நீங்க வேண்டாத காரியங்களையும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையும் அவர் சேர்த்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு இடத்தை தான் கேட்பீங்க, அந்த இடத்துக்குள்ள வீட்டையே கட்டி சேர்த்து கர்த்தர் கொடுப்பாரு. 1 ஏக்கர் தான் நிலம் கேட்டிருப்பீங்க, அவர் 5 ஏக்கர் நிலத்தை கொடுப்பாரு. 3 பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளைக்கு அரசாங்க வேலை கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்க 3 பிள்ளைகளுக்குமே கர்த்தர் வேலைகளை கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா உலக ஆசீர்வாதமும் அந்த அரண்குள்ள இருக்கு. ஆமென். அதனால இங்க திரும்பப்பா அப்படிங்கிறார். ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணுது? இந்த அரண்ை விட்டு வெளியில எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு. வெளில ஃபோக்கஸ் பண்ணிடுது ஒண்ணு. அது அழிவு. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அங்க அழிவு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு பின்னால அரண்மனை வாழ்க்கை இருக்கு. அதற்கு மேலாக பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வாசனை யார் யார் காதுல விழுந்துச்சு? இன்றைக்கே அதை தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்றைக்கே இரட்டிப்பான நன்மை வரும்னு கர்த்தர் சொல்றாரு. காதுல விழுதா? காது கேக்குதா? இன்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு, இன்றைக்கு அரண்குள்ளே வந்த அனைவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள் இன்றைக்கே. இது தேவனுடைய வார்த்தை. இது நான் இன்றைக்கே தருவேன். ஒவ்வொரு ஆராதனை இழக்கும் பொழுது அருமையானவர்களே, மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆபத்து உண்டு. ஒவ்வொரு ஆராதனை மணி நேரத்தை இழக்கும் பொழுது எனக்கு அசிங்கம் வரப்போகுது, அவமானம் வரப்போகுது, அவமானம் வரப்போகுது என்பதை இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆராதனைக்கு துடிப்போடு 9:30 மணிக்கு என்றால் 9 மணிக்கு போக வேண்டும், போக வேண்டும் என்று யாருடைய இருதயமெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறதோ அங்க அரசாட்சி வரப்போகிறது. அந்த வீட்டுக்குள்ள ஆளுகை வரப்போகிறது. அல்லேலூயா. மாவட்ட அதிகாரிகள் அந்த வீட்டுக்குள்ள உருவாக போகிறார்கள். மாநிலத்தை ஆளக்கூடிய அதிகாரிகள் உருவாக போகிறார்கள். மத்திய ஆளக்கூடிய அதிகாரிகள் உருவாக போகிறார்கள். அமைச்சர்கள் உருவாக போகிறார்கள். மிகப்பெரிய தலைவர்கள் அந்த வீட்டுக்குள்ள உருவாக போகிறார்கள். அரசாட்சியை தேவன் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்கே என்றால் அவரை ஆராதிக்கிற அரண்குள்ள இருக்கிறவர்களுக்கு. அரண்குள்ள ஆசீர்வாதம் இருக்கம்மா ஐயா. இந்த அரணுக்குள்ள ஆட்சி இருக்கு, ஆளுகை தன்மை இருக்கு. இந்த அரணுக்குள்ள மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு. மிகப்பெரிய எத்தனை வீடுகள்ல ஆராதனை சொல்லிட்டா கணவன் மணி சண்டை வந்துருது. பேய் யார் மேலே பலமா உட்கார்ந்துருது. யாரோ ஒருத்தர் கூடுதலா பேசுறமே, புதுசா கண்டுட்டா நிறைய பொம்பளை பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறது. அடி உத வாங்கிட்டு ஆராதனை ஓடி வர்றாங்க. நிறைய ஆம்பளைங்க மெழுக்கா ஊர் சுத்திட்டு இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எச்சரிக்கை, ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். இன்றைக்கே தருவேன், நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்பிராயீமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். போதும். 13வது வசனம் 2 நபரை சொல்றாரு. ஒன்னு யூதா, எப்பிராயிம். எப்பிராயிம் என்றால் ரெட்டிப்பான கனி. பைபிள் எழுதி வச்சுங்க. எப்பிராயிம்ங்கிற வார்த்தைக்கு ரெட்டிப்பான கனி. டைரியில எழுதுறது வேண்டாம், பைபிளை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அப்புறம் டைரியில எழுதுங்க. சைடுல எழுதி வச்சுங்க, ரெட்டிப்பான கனி. சரி. யூதா, யூதாவை நான் ஏற்றி. ஒரு வில்லு இருக்குன்னா ஒரு அம்பு தேவை. அந்த அம்பை வச்சாதான் அதை எய்ய முடியும். வெறும் வில்லு மட்டும் இருந்து பத்தாது, வெறும் அம்பு இருந்து பத்தாது, ரெண்டும் ஒண்ணு சேரணும். அப்ப யூதாவை ஒரு அம்பாக மாற்றுகிறார், கூர்மையாக்கப்பட்ட ஒரு அம்பாக மாற்றுகிறார். யூதாவை நான் ஏற்றி. வில்லு இருக்கு, அந்த வில்லுல கொண்டு ஏத்தியாச்சு. இந்த வில்லு யாரு? எப்பிராயிம். ரெட்டிப்பான கனி. என்ன ரெட்டிப்பான கனி? 2 வகையான கனியை சொல்லுகிறார். என்ன 2 வகையான கனி? ஒன்னு ஆவிக்குரிய கனியை உடையவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி 9 உடையவர்கள். இன்னொன்று எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நல்லா கவனிங்க. இது எப்பிராயிம். இப்ப இந்த எப்பிராயும் யூதாவும் ஒன்னு சேரணும். துதிக்கிறவர்களும் ரெட்டிப்பான கனியை கொடுக்கிறவர்களும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த வில்லம்பு செயல்படும். நாம வில்ல வச்சு அம்பை எய்தா ஒருவேளை போகும், அடிக்கும், பறவைகள் அடிக்கலாம், அடிக்காமலும் கீழே விழுந்துரும். ஆள் மேல எய்தாலும் சரி, அடிக்கலாம், அடுத்த குறி கூட தவறும். ஆனா இப்ப இந்த வில்லையும் அம்பை யார் எய்யற அப்படின்னா கர்த்தரே கரம் வச்சு அதை எய்ய போகிறாரு. அவர் குறி தப்பு மாறுமா? அவர் குறி ஃபெயிலியர் ஆகுமா? ஆகவே ஆகாது. அப்ப உங்களையும் என்னையும் கர்த்தர் எய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதாவது அம்பு என்பது தூரத்துல போய் தாக்கக்கூடியது. இந்த அம்பு எதை குறிக்கிறது? நம்முடைய ஜெபம் அம்பாக மாறுகிறது.
எங்கெங்கெல்லாம் ஜெப வீரர்கள் இருக்கிறீங்களோ உங்களை உங்க ஜெபத்தை தூர தேசத்துக்கு கொண்டு போக போகிறாரு. உங்க ஜெபம் அப்படியே போக போகுது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வில் அம்பு அவர் எய்தால் எவ்வளவு தூரம் போகுமோ, எதை குறிவைத்து அடிக்கிறாரோ அவர் குறிவைத்து அடிப்பதற்கு ஜெப வீரர்கள் தேவை, ஜெபிக்கிறவர்கள் தேவை, ஆவிக்குரிய கனிகளை உடையவர்கள் தேவை, ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் தேவை, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்கள் தேவை. 3 காரியத்தை ஒன்று சேர்க்கிறார். ஒன்னு யூதா துதிக்கிறவன், எபிராயி ரெட்டிப்பான கனி, ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி 9. அடுத்தது ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி. இந்த 2 கனியும் இந்த யூதாவோடு சேரணும். இந்த 3 சுவாபம் யாருக்குள்ள இருக்கோ உங்களை ஆண்டவர் வில் அம்பு ஐயத்தை ஏது போல குறிவைத்து அடிக்க போகிறார். எங்கெந்த கிராமத்துக்கு ஜெபிக்கணுமோ உங்களை ஜெபிக்க வைக்க போகிறார். எந்தெந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கணுமோ உங்களை ஜெபிக்க வைக்க போகிறார். எந்தெந்த ஜாதிக்கு ஜெபிக்கணுமோ அந்த ஜாதியை குறிவைத்து உங்க வாயில உச்சரிக்க வைப்பார். ஆண்டவர் இந்த ஜாதிக்காரரை தொடும், இந்த ஜாதிக்காரரை தொடும், இந்த மதத்தினரை தொடும், இந்த கட்சிக்காரரை தொடும், இந்த அரசியல்வாதியை தொடும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற இந்த கூட்டத்தை தொடும், ஆண்டவர் இந்த சங்கத்தை தொடும் என்று உங்க வாயில உச்சரிக்க போறீங்க, சோத்திரம் சொல்ல போறீங்க, ஆவிக்குரிய கனி கொடுக்க போறீங்க. ஆண்டவர் வில்லை அம்பை எய்து அந்த எல்லாவற்றையும் குறிவைத்து அதை தாக்கி பெரிய வெற்றியை தேவன் தரப்போகிறார். அப்ப ஜெப வீரர்கள் தேவை. நீங்களும் நானும் சில ஊரை சொல்றேன்னா ஆண்டவர் குறி வச்சுட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில நபருடைய பெயரெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே, நீங்க வேணா பழி வாங்கணும், கர்த்தரை ஒன்று தொடணும், ஏதோ ஒன்று பண்ணணும் பேர் எழுதி வச்சிருக்கலாம். இல்ல, கர்த்தர் திட்டமிட்டாரு. ஆண்டவர் அம்பை எய்ய போகிறாரு, அம்பை எய்ய போகிறாரு, அம்பை எய்ய போகிறாரு. நிறைய பேர் விண்ணப்பம் இருக்கு, ஆனா கனி இல்லை. துதிக்கிறாங்க, உயர்த்துறாங்க, ஆண்டவர் தாங்கிறாங்க, கனி இல்லை. எரிச்சல் முகம், கசப்பின் முகம், கோபத்தின் முகம். நான் தான் குடும்பமா இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் சரி, சபையா நான் தான், என்னை எல்லாரும் கனம் பண்ணணும். என் சொல்லுக்கு யாரும் மறுத்து பேசக்கூடாது. இப்படி இருக்கிற குடும்பமும் உருப்படாது, இப்படி இருக்கிற ஊரும் உருப்படாது, இப்படி சபைக்குள்ள தான் சபையும் உருப்படாது. அப்படி நினைக்கிற நபரும் உருப்பட முடியாது. நல்லா கவனிங்க. யூதா அவரையே போற்றி புகழ்றவனா இருக்கணும், அவரை மட்டுமே உயர்த்துற நபராக இருக்கணும், வாழ்க்கையில அவருக்கு மட்டுமே கனத்தை கொடுக்கிற நபராக இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் தான் யூதா. அவங்கள வச்சுதான் எய்ய முடியும். இந்த யூதாவை எங்க தூக்கி வைக்கிறாரு? ஆவிக்குரிய கனிகள் உள்ள சுபாவம் தேவை. அடுத்தது நிறைய ஸ்தோத்திர பலி சொல்லணும். நம்ம ஸ்தோத்திரனாலே உள்ள போயிடும். யூதாவே, எப்பிராயிமே, கர்த்தரை துதிக்கிற மக்களே, அவரை மட்டும் வாழ்க்கையில உயர்த்தி காட்டுகிறவர்களே, பேச்சில் அல்ல வாழ்க்கையில உயர்த்தி காட்டுகிறவர்களே, ஆவிக்குரிய கனியை 9 கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களே, உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அதிகமாய் சொல்லுகிறவர்களே. 3 சுபாவம் ஒரு ஜெப வீரனுக்குள் இருக்க வேண்டும். அந்த மனுஷனை தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். கையில எடுத்து எந்தெந்த பகுதிக்கு ஜெபம் தேவையோ அவங்களை ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த ஜெபம் ஆண்டவர் எய்கிறாரு, அம்பை எய்து போல. வாசிக்கலாம். சீயோனே, பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். சில பேர் சொல்றாங்க ஒரு ஆள் 100 ஆள் அடிப்பான்னு சொல்லுவோம். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. நீங்க சரீரத்துல நோஞ்சானா இருக்கலாம், நடந்து வேகமா ஓட முடியாத ஒரு ஆள கூட இருக்கலாம், ஒரு 50 கிலோ சுமையை தூக்கி கொண்டு ஒரு 100 அடியில் நடக்க முடியாத நபரா இருக்கலாம், கால்கள் கைகள் இடுப்பு எலும்பு எல்லாம் பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த 3 சுபாவத்தையும் உடைய நபரா இருந்தா ஒரு ஆள் 100 ஆள் அடிப்பான்னு சொல்றேன். அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கும். சிம்சன் எடுத்துக்கொள்வோம். அந்த சிம்சனுக்கு சரீரத்தில் எவ்வளவு பலத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே போல நம்ம பகுதியில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் யாரெல்லாம் கண்டு மனித குலமே பயப்படுது. மோசமான ஆளுப்பா, அவன் மோசமான ஆள், மோசமா தனிச்சு 10 பேர் அடிப்பான் அப்படிலாம் சொல்லி யாரு கண்டு பயப்படுறாங்களோ அந்த பராக்கிரமசாலிக்கு உள்ள அந்த பலத்தை, அந்த பட்டயத்துக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒப்பாக்குவார். ஜெப வீரர்களை கர்த்தர் ஒப்பாக்குவார், ஜெப வீராங்கனைகளை கர்த்தர் அப்படி ஒப்பாக்குவார், பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவார். 14 அவர்கள் பட்சத்தில், யார் பட்சத்தில்? இந்த 3 சுபாவமுடையவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். கனியே கிடையாது. யாரை கண்டாலும் எரிச்சல், யாரை கண்டாலும் கோபம், குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கிடையாது, குடும்பத்துடைய இணக்கமான வார்த்தை கிடையாது, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடையாது, எரிஞ்சு உள்ளது. நிறைய குடும்பம் ஹிட்லர் ஆட்சியா தான் இருக்கு. சில வீட்டுல தாய்மார்கள் மனைவி ஹிட்லரா இருக்காங்க, சில குடும்பங்கள்ல கணவன் ஹிட்லரா இருக்கிறாங்க. கஷ்டங்க. அவங்க பட்சத்தில் கர்த்தர் வரமாட்டார். கருத்தவன் தான் வருவான், கர்த்தர் வரமாட்டார். இருளின் ஆதிக்கத்துக்கு தலைவனா இருக்கிறானே சாத்தான். ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்தில் நுழைந்து ஆதி மனிதர்களை கெடுத்தானே சாத்தான். அந்த சாத்தான் தான் என்றாவான். நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், யாரும் கேட்க கூடாது, இப்படி பேசுற ஆம்பளை இருக்கிற வீடு உருப்படாது. ஆவிக்குரிய கனி இருந்தால் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் வருவார். ஆவிக்குரிய குணம் இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வருவார். நீ நிறைய ஸ்தோத்திர பலி எடுக்கிற ஒரு நபராக இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வருவார். அவரை மட்டுமே வாழ்க்கையில உயர்த்தி காட்டுகிற நபராக இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வருவார். உங்க ஜெபம் தேசம் விட்டு தேசம் போய் கிரியை செய்கிற ஜெபமாக இருக்கும். உங்களை அகில உலகத்திற்கும் தேவன் ஜெபத்திலே பயன்படுத்துவார். நீங்க பிறந்தது ஒரு கிராமமா இருக்கலாம், ஒரு ஓலை குடிசையா இருக்கலாம், சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம்.
ஆனா இந்த 3 சுவாபம் உங்க வாழ்க்கையில் வந்துட்டா உங்க ஜெபம் எல்லா தேசங்களுக்கும் புறப்பட்டு போகும். உங்க ஜெபம் அறைக்குள்ள இயேசு வந்துடுவாரு. என்றைக்கு ஜெபம் பண்ண எந்த நேரத்தை குறித்து நீங்க போறீங்களோ உங்களுக்கு முன்னால இயேசு வந்து அங்க நிப்பாரு. அவர் நீங்க பேச மாட்டீங்க, உங்க வாயால உங்களை அவர் பேச வைத்து அங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணு, பாகிஸ்தானுக்கு ஜெபம் பண்ணு, சீனாவுக்கு ஜெபம் பண்ணு, வட இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணு, தென்னிந்தியாவுக்கு ஜெபம் பண்ணு, இது மாதிரி ஆந்திராவுக்கு ஜெபம் பண்ணு, உத்தரப்பிரதேச ஜெபம் பண்ணு, குஜராத்துக்கு ஜெபம் பண்ணு. சில கொடூரமான அரக்கர்கள் இருக்கிறார்கள். அரக்கர்களின் குடியிருப்புக்கு அவருடைய பெயரை எழுதி வைத்து ஜெபம் பண்ணு என்று உங்கள் வாயை தேவன் பயன்படுத்துவார். நீங்கள் அவருக்கு வாயாக மாறுவீர்கள். இந்த 3 சுவாபம் இருந்தால் நான் ஏற்றுவார். உங்களுடைய அம்பு ஒரு நாளும் தோற்று போகாது. உங்களுடைய வில்லு ஒரு நாளும் தோல்வி முகத்தை காணாது. வெற்றி முகத்தை மட்டுமே அது காணும். 3 சுவாபம். எழுந்து நிக்கலாமா? இந்த 3 சுவாபம் எனக்கு வேணையா. நான் துதிக்கிறவனா இருக்கணும், ஆவிக்குரிய கனிகளை பெற்றவனாக இருக்கணும். ஐயா, நான் நிறைய ஸ்தோத்திர பலி சொல்ற நபராக இருக்கணும். 3 காரியத்தை கேளுங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க. இந்த 3 சுவாபம் எனக்கு தேவை. வாய்களை திறந்து எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த 3 சுவாபங்களை தாரும். இந்த 3 சுவாபங்களை தாரும். வாயை திறங்க எல்லாரும். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்றால், இது சிந்திக்கிற மணித்துளிகள், இது சிந்திக்கிற வினாடி துளிகள். இந்த நேரத்தில் உங்களை சிந்தித்து இந்த 3 சுவாபத்தை எனக்கு தாரணும். கண்ணீரோட கேளுங்க. இந்த 3 சுவாபம் எனக்கு வேணும். இங்கதான் உங்க வாழ்க்கை இருக்கு. இதுலதான் உங்க ஆசீர்வாதம் இருக்கு. இங்கதான் ஆளுகை இருக்கு. தம்பி, தங்கச்சி, இங்கதான் அரசாட்சி இருக்கு. அரணுக்கு வெளியில போகாதீங்க, அரணுக்கு உள்ளே வாங்க. இன்றைக்கு இரட்டிப்பான நன்மைகளை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க. ஆண்டவரே, இந்த 3 சுவாபங்கள் எனக்கு வேணும்ப்பா. எத்தனை பேர் கேட்க வருந்தி கேளுங்க. நீங்க வருந்தி கேட்கற மாதிரி தெரியல, வருந்தி கேட்கற மாதிரி தெரியல. வாய்களை திறந்து உற்சாகத்தோடு இந்த 3 சுவாபங்களை எங்களுக்கு தாரும். இந்த 3 சுவாபங்களை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 சுவாபங்களை தாரும். கேளுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. வேடிக்கை பார்க்காதீங்கம்மா. தம்பி, தங்கச்சி, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. அல்லேலூயா, 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 ஹalleluya, ஹalleluya, ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். 3 சுவாபங்கள், 3 சுவாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயர்த்தி காட்ட போகிறது, மேன்மைப்படுத்தி காட்ட போகிறது, உயர்த்தி காட்ட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறது. நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உயர போகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உயர போகிறார்கள். உங்களுடைய குடும்பம் உயர்வடைய போகிறது. கர்த்தர் அம்பை வில்லிலே நானேற்ற போகிறார். உங்களுடைய ஜெபம் வெகு தேசத்தில் போய் கிரியை செய்ய போகிறது. இந்தியாவில் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்முடைய ஜெபம் பாய்ந்து போக போகிறது. உங்களை பயன்படுத்த போகிறார். சகோதரி, தாயே, சகோதரியே, உங்களை பயன்படுத்த போகிறார். ஜெப அறையில இயேசு இறங்கி வர போகிறார். சகோதரனே, உங்க ஜெப அறையில இயேசு இறங்கி வர போகிறார். உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் அரண்குள்ள வரணையா. யூதாவாய் மாறணையா. எபிராயிமாய் மாறணையா. யூதாவாய் மாற்றுங்கப்பா. எபிராயிமாய் மாற்றுங்கப்பா. யூதாவாய் மாற்று. எபிராயிமாய் மாற்று. எங்களை யூதாவாக மாற்றுமப்பா. ஆமென். உட்காரும். அவர் போகிற இடமெல்லாம் இயேசு வருவார். அவங்க எங்கெல்லாம் சோர்ந்து படுக்கிறாங்களோ அங்க இயேசு வருவார். எங்க முழங்கால் படிக்கிறாங்களோ அங்க இயேசு வருவார். அந்த நபர் தனி இருக்கவே முடியாது. 3 சுபாவம் உடையவர்கள் தனித்து வாழ முடியாது. அவர்கள் இயேசுவோடு மட்டும் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இயேசு அவர்களை விடவே மாட்டார். தூதர்களை அனுப்பி துணையாக பாதுகாப்பார். 3 சுபாவங்கள், யூதா, எபிராயம், அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். இப்ப இந்த அம்பு யாரு? யாருடைய அம்பு? அந்த வசனம் சொல்லுது, அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். இந்த அம்பு யாருடைய அம்பு? கர்த்தருடைய. இந்த அம்பு யார் தெரியுமா? இப்ப இந்த 3 சுபாவம் உடையவர்கள் கர்த்தருடைக்கு சொந்த அம்பு. அவர் எங்கெல்லாம் நினைக்கிறாங்க அங்கெல்லாம் ஏவுவாரு. எங்க நினைக்கிறாங்க அனுப்புவாரு. அல்லேலூயா. இப்பொழுது நாம இந்த 3 சுபாவம் வந்துட்டா நாம அவருடைய கையில அம்பாக மாறுகிறோம். அவருடைய அம்பு மின்னலை போல எப்படி புறப்படுமா? இந்த பக்கம் தோண்டி அந்த பக்கம் மறையாது. ஒரு நொடி பொழுதுல அந்த மின்னல் தோண்டி மறையும். நம்ம ஜெபம் நொடி பொழுதுல பதிலை கொண்டு வரும். ஒரு வினாடியில பதில கொண்டு வரும். பல மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பீங்க, இதுவரை வெற்றி கிடைச்சிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நீங்கள் அவருடைய கையில மீன் அம்பாக நீ மாறும் பொழுது நொடி பொழுதுல வெற்றி கிடைக்கும். இதற்கு பிறகு நீங்கள் ஜெபிக்க போற ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு வினாடியில பதில் வர போகிறது. ஒவ்வொரு வினாடியில பூமிக்கு பதில் இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு வினாடி பூமியில பதில் இறங்கி வரப்போகிறது. கால தாமதம் வரவே வராது. கால தாமதம் வரவே வராது. அவர் கையில அம்பா மாறுங்க. அந்த அம்பு மின்னலை போல. ஆண்டவர் எப்படி மெருகூற்றுறார் பாருங்க. சாதாரண ஒரு குப்பையில கடந்த ஒரு மனுஷனை எடுத்து அவனை கழுவி சுத்தமாக்கி அவன் கையில வேதத்தை கொடுத்து இதை வாசிக்க வைத்து, இதுதான்ப்பா உலகம், இதுலதான் உலகம் அடங்கியிருக்கு, இதுக்கு கீழ்ப்படி. படிப்பு பட்டங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கலாம், அதை விட உயர்ந்தது இந்த பரிசுத்த வேதாகமம். இது உன் மனதில் ஏற்றி வை. இதுதான் தீபம். இது அணையாத தீபம். இதை ஒருவரை அணைக்கவே முடியாது. இதை யாரும் இருள் பக்கம் கொண்டு போக முடியாது. இது எந்த இருள் பக்கம் போகுதோ அங்கே வெளிச்சத்தை தருமே தவிர வேறு எதையும் தரவே தராது. இது மத சண்டை உண்டாக்காது,
ஜாதி சண்டை உண்டாக்காது, இரத்த வெறியை உண்டாக்காது. மனித குணத்தை, மனித இணக்கத்தை, மனித நேயத்தை, மனித பண்புகளை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற பண்பாட்டை மாத்திரமே இது நிலைநிறுத்துமே தவிர அங்க எந்த வேற்றுமையும் கொண்டு வராது. இந்த சுபாவத்தோடு ஒரு மனுஷன் மாறும் பொழுது அவர் தன்னுடைய அம்பாக மாற்றுகிறார். நீங்க சொல்லலாம், நான் யாரோ எவரோ, நான் பிறந்த ஜாதி இப்படி, என்னுடைய படிப்பு இவ்வளவு, என்னுடைய வசதி இவ்வளவு, என் தாய் தகப்பனும் இந்த வேலை செய்கிறவர்கள், சமுதாயத்தில் கனமில்லாத ஒரு நபர் நினைக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் கனமுள்ள நபரை மாற்ற விரும்புகிறார், கனமான நபர்களாய் மாற்ற விரும்புகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல இன்றைக்கும் டாலர் அவருடைய படம் போட்டப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் யார்? அவர் அந்த தேசத்துல ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவரா, ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளர் மகன். அவன் இந்த மகன், அந்த மனுஷனுடைய பேர் இன்னைக்கு அமெரிக்கன் டாலர்ல வர என்ன காரணம்? அவங்களுடைய தாயும் தகப்பனும் இந்த வேதத்தை போற்றி புகழ்ந்தவர்கள், இந்த வேதத்திற்கு அடிபணிந்தவர்கள். இந்த வேதத்திற்கு யாரெல்லாம் அடிபணிந்தார்களோ அவர்களை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்குமே தவிர குப்பையில போடவே போடாது. கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கும், உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும், உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும். இன்னைக்கு தேசத்துல எத்தனை மத சண்டைகளை, ஜாதி சண்டைகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீ கணக்கெடுத்து பாருங்கள். உலகம் தோன்றினது முதல் 2024 ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகள் என்று ஒரு வரலாறு உண்டு. சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், அந்த விஞ்ஞானிய லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த பூமியில நான் பேசுகின்ற மைக்ல இருந்து, கரண்ட்ல இருந்து, பல்புல இருந்து, நான் வாழ்கிற வாகனங்கள், டீசல் வண்டிகள், பெட்ரோல் வண்டிகள், ஆகாய விமானங்கள், ரயில், பஸ், கார் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது என்று ஒரு பெரிய பட்டியல் இடுங்கள். அதுல 99.5% இந்த வேதத்தை வணங்கினானே அவன் தான் கண்டுபிடித்திருக்கிறான். ஏன் மற்ற மனிதர்களுக்கு இதை கொடுக்கவில்லை? ஆண்டவர் சொன்னார், என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகள் மத்தியில் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். இந்த வேதத்தை நம்பினோம் அல்லவா? இதை நம்பிதான் நீங்கள் நானும் இந்த ஊட்டியானி திருச்சபையில் அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் உயர்த்தினது மெய்யானால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார், உயர்ந்த நிலையில் வைத்து அழகு பார்க்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் தாலுகா அதிகாரிகளாக வரப்போகிறார்கள், மாவட்ட அதிகாரிகளாக வரப்போகிறார்கள், மாநில அதிகாரிகளாக வரப்போகிறார்கள், மத்திய அதிகாரிகளாக வரப்போகிறார்கள். ஏனென்ற தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் உங்கள் வீட்டில் பிறக்க போகிறார்கள். தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய அம்பு, அவருடைய அம்பு மின்னலை போல. மூன்றை சுவாவம் என்னை யூதாவாக மாற்றுங்கப்பா. இன்னைக்கு அடிப்படை அவ்வளவுதான். அரணுக்கு வா, ஆபத்து வராது. இந்த பாதுகாவலுக்கு வா, யாருக்கும் பாதிப்பு வராது. அரசாட்சி வரும், ஆளுகை வரும். இந்த அரணுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த அரணுக்குள் அசிங்கம் இல்லை, இந்த அரணுக்குள் ஆபத்து இல்லை. ஆபத்தை போக்கக்கூடியது இந்த பாதுகாப்பு அரண். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி. அவரே எங்கெங்கெல்லாம் நம்ம ஜெபம் தேவையோ. எக்காலம் என்பது யுத்தத்திற்கு அடையாளம், யுத்தத்திற்கு முன்பு வரக்கூடிய சத்தம் அது. ஆனா உங்களுடைய ஜெபம் எந்தெந்த பகுதிக்கு தேவையோ கர்த்தர் எக்காலம் ஊதுவார். அவர் வாயினால் சொல்லுவார், உங்களையும் அறியாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள். குறிப்பிட்ட பகுதியில் தேவன் விரும்புகிற அந்த பகுதியில் ஜனங்கள் காக்கப்படுவார்கள். யாரோ ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் தேவைப்பட்டிருக்கும், யாரோ எந்த ஒரு கிராமத்துக்கும் ஜெபம் தேவைப்பட்டிருக்கும். உங்களை ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவர் உங்களை உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுப்பார். உங்களை அறியாமல் அந்த கிராமத்தின் பெயரை சொல்லுவீர்கள். அங்க நடக்க வேண்டிய கொலை, வெட்டுக்குத்து, பெரிய கலவரம் உங்கள் ஜெபத்தினால் அங்கே ஒரு அமைதி பூங்காவாக அந்த இடம் மாறும். கர்த்தர் எக்காலத்தை ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். தூரத்துல போய் அடிக்கக்கூடியது, பக்கத்துல இல்ல, தூரத்துல போய். இந்த கவன்கள் என்பதும் ஜெபம், மின்னல் என்பதும் ஜெபம், அம்பு என்பதும் ஜெபம், வில்லு என்பதும் ஜெபம். இது எல்லாமே ஜெபம். நம்முடைய ஜெபம் தூரத்துல போய் எதையோ ஒன்றை தாக்க போகிறது. நம்முடைய ஜெபம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி 72 மணி நேரம் ஜெபம் நடத்தினார்கள். ஆண்டவரே இது மாறணும். மற்றவர்கள் ரோட்டுக்கு போராட போனார்கள், உண்ணாவிரதம் இருந்தார்கள், சாலை மறியல் பண்ணினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் செய்த காரியம், அவங்க ஆலயத்தில் இருந்து கொண்டு முழங்காலை முடக்கினோம். 40 இடத்துல ஒரு இடம் கூட வரலையே. கர்த்தர் செய்த மாபெரும் வெற்றி அல்லவா? அந்த தெய்வம் தான் இன்றைக்கு நம் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சீட்டு கூட ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதே இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொன்னமே, இதே இடத்துல ஜெபம் பண்ணி வெற்றி கிடைத்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னமே. அந்த தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி, அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் காட்டி கொடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் காப்பாற்றுகிற தெய்வம். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவாரிப்பார்கள், பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். கவனிங்க, பிச்சைக்கார வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தேசம், ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தேசம், ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய அதிபதி, ராஜா. அந்த அதிபதி ராஜாவுக்கு ஒரு கொடி உண்டு, அவனுக்கு ஒரு முத்திரை உண்டு. அந்த கொடியில் பதிக்கப்பட்ட கிரீடத்தில் பதிக்கப்பட்ட முத்திரை அந்த கற்களாக தேவன் கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களை வைக்கிறார்களே தவிர தெருவில் வீதியில போடவில்லை. கொடியில் அந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் இறக்கப்பட்ட கொடி அல்ல, ஏற்றப்பட்ட கொடி. ஏற்றப்பட்ட கொடி என்றும் பறந்து கொண்டிருக்கிற கொடி, என்றும் அரசாட்சி செய்கிற கொடி. அந்த கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். நீங்களும் நானும் கிரீடத்தில் பதிக்கப்பட பிறந்தவர்கள். கிரீடத்தில் பதிக்கப்பட மூன்றே சுபாவம், யூதா, எப்ராயிம். இந்த மூன்று சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் ஆண்டவர் பெரிய வெற்றியை நமக்கு தருவார், மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த யூதா எப்ராயிமை தேவன் கர்த்தரே யுத்தத்தை துவக்குவார், யுத்தத்தை அவரே ஆரம்பிப்பார். உங்க ஜெப வாழ்க்கையே இன்றையிலிருந்து வித்தியாசமாய் மாறப்போகிறது. கர்த்தர் சொல்ல சொல்ல ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்ல சொல்ல ஜெபிக்க போகிறீர்கள். கடந்த நாள் வரை நீங்களாக ஜெபம் பண்ணினீர்கள். ஆனா இந்த நாளுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஜெபத்தின் வழியாக அந்த மாற்றத்தை வெளிப்படுத்த போகிறீர்கள். தேவன் மின்னலை போல உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். நொடி பொழுதுல ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நொடி பொழுதுல பதில் கிடைக்க போகிறது. வினாடி கணக்கில் பதில் கிடைக்க போகிறது. மணிக்கணக்காக காத்திருந்தீர்கள், வினாடி கணக்கில் பதில் வரப்போகிறது. ஜெப வீராங்கனைகளே, ஜெப வீரர்களே, உபவாச வீரர்களே, உபவாச வீராங்கனைகளே, நொடி பொழுதில் பதில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். என்ற அரண், அவருடைய சரீரமாகிய சபை என்ற ஒரு அரண். ஆராதனை என்பது நமக்கு ஒரு அரண், பாதுகாப்பு, பரிசுத்தம், பயபக்தி, ஜெபம், உபவாசம், இரவு ஜெபங்கள். இந்த அரணுக்குள் ஒரு அங்கத்தினராய் மாறணும். 3 குணாதிசயங்கள், ஆவிக்குரிய கனிகள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அவரை மட்டுமே உயர்த்தி பேசக்கூடிய அந்த உயர்த்தி பேசக்கூடிய துதி. இது மூன்றும் ஒரு நபர் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் உங்களை மின்னலை போல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். மின்னலை போல தேவன் பயன்படுத்துவார். ஒரு இடத்துல மின்னல் வருகிறது என்றால் அங்கே ஏதோ ஒரு இயற்கையில மாற்றம் வரப்போகிறது என்று அர்த்தம். வானத்திலிருந்து ஏதோ ஒரு அற்புதம் இறங்க போகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் மின்னல் வரும். மின்னலுக்கு பிறகு இடி உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஏசாயா 49வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். இலங்கை தீவு அல்ல, அந்தமான் நிக்கோபார் தீவு அல்ல. தீவு என்பது தேவனுடைய வார்த்தை போய் யாருக்கு சேரவில்லையோ அவங்க எல்லாம் தீவுதான். கர்த்தருடைய வசனத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் தீவுதான். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். கவனிங்க, நீங்களும் நானும் பிறந்து வந்த பிறகு ஆண்டவரை தெரிந்து கொண்டாரல்ல. நம்ம அம்மாவுடைய வயிற்றுல என்றைக்கு நம்ம உருவாகணுமோ அன்றைக்கே நம்ம பேர்ல ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டாரு. இத்தனாவது வருஷம் என் பிள்ளையா மாறுவான், இத்தனாவது வருஷம் என் பிள்ளையா மாறும். அல்லேலூயா. இதோடைய பெயரை நான் இப்படி பெருமைப்படுத்துவேன் எழுதி வச்சுட்டார். அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது எழுதி வச்சுட்டார். அதுதான் நீங்க நிறைவேறிட்டு இருக்கு. ஒன்னு சொல்றேன், உங்க பிள்ளை, நம்ம பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்வையில ஏதோ ஒரு அற்பமா தெரியுது. அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, நாம எதிர்பார்த்த கல்வி இல்லை, நாம எதிர்பார்த்த சுதாரிப்பு இல்லைன்னு. ஆனா நம்ம புள்ள மேல அப்பா ஏதோ ஒரு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதின எழுத்து தவறாக இருக்காது, அடிமட்டம் இருக்காது, மேல்மட்ட உயர்வு எட்டக்கூடிய அளவுக்கு உங்க பிள்ளை மேல, நம்ம பிள்ளை மேல எழுதி வச்சிருக்கிறாரு. காலத்துல இது நடக்க போகிறது. காலத்துல நடக்க போகிறது. அல்லேலூயா. எல்லாம் ஒவ்வொரு பாவத்துல அடிமையாக்கப்பட்டு கிடந்த நாம தான். ஆனா அம்மா வயிற்றுல நம்ம இருக்கும் பொழுது எந்த வருஷத்தை தேவன் எழுதினாரோ அந்த வருஷம் வந்த பொழுது நம்ம எல்லாம் அவர் கையில லாக் ஆகிட்டோம், அவர் கையில அரெஸ்ட் ஆகிட்டோம், அவருடைய அரணுக்குள்ளே வந்து விட்டோம். அப்ப உங்களை என்னையும் குறித்து என்ன எழுதினாரோ அது இந்த வரை நடந்திருக்கிறது, இனியும் நடக்க போகிறது. பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களை போல இறையும், அவருடைய சத்தம் அமளியா இருக்கும். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான். சீக்கிரம் நடக்க போகுது. எந்தெந்த அதிகாரம் நம்மை ஆட்டி படைத்ததோ அந்த அதிகாரத்தின் மேல் ஒரு அலறல் சத்தம் உண்டாக போகிறது. அந்த அதிகாரமே அலற போகிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினவர்கள் அலற போகிறார்கள். வீதியிலே சத்தம் கேட்க போகிறது. ஏசாயா 41:11 உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும்
உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோட பொருளை தேடியும் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நடக்கும் போது சொல்லிட்டேன், பாபிலோன் இந்தியாவுக்கு சமம். பாபில் நடந்தது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அன்றைக்கு பாபிலோனுக்கு அந்த நியாய தீர்ப்பை மாற்றி எழுதினவர் இன்றைக்கு இந்தியாவுக்கு அதை மாற்றி எழுதி இருக்கிறார். நம்முடைய கண்கள் அதை காண போகிறது. 2024 நம்முடைய கண்கள் இன்னும் தெளிவாய் பார்க்க போகிறது. நிறைய பேர் டெலிவிஷன்ல பார்க்க போகிறோம், தினப்பத்திரிகையில நம்ம பார்க்க போகிறோம், யூடியூப்ல பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப்ல பார்க்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை அலறி புலம்பினார்களோ அதே இடத்துல மறுசத்தம் உண்டாக போகிறது. கர்த்தரிடத்திலிருந்து பாலாக்குகள் இறங்கி வர போகிறார்கள். விக்கிரகங்கள் கூண்டோடு அழிய போகிறது. அசுத்தாவின் ஆளுகை அழிய போகிறது. அவருடைய ஆதிக்கம் நிர்மலமாக போகிறது. அலறல் சத்தம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின்மேல் வருகிறான். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின்மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். கவனிங்க, இந்த வேதத்துல ஏன் தேவன் அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு பாபிலோன்ல யாருமே எதிர்த்து பேச முடியாது. அந்த தேசத்திற்கு, அந்த தேசம் கொடி கட்டி பறந்த ஒரு தேசம். ஆண்டவரே அதை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். ஆனா அந்த தேசத்துக்கு நியாய தீர்ப்பை உண்டாக்கினார். நடுங்கி போனாங்க. வீதிகளில் பணம் விழுந்து கிடந்தது. இதுல முக்கியமானது 56, பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். யாரெல்லாம் உச்ச கட்டத்துல இருந்து பராக்கிரமமா அவங்களை எதிர்க்க கூடாதபடிக்கு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரம் பிடிபட போகிறாங்க. பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். எதை வச்சு தாக்குனாங்களோ, எந்த அதிகாரத்தை வைத்தவர்கள் தாக்குனார்களோ, எந்த ஆளுகை அவர்களை தாக்க வைத்ததோ, எந்த ஆளுகை கரடுமுரடான காரியத்தை செய்ய வைத்ததோ, ஒருவனை எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு, போராட்டம் நடத்தக்கூடாத அளவிற்கு இதெல்லாம் செய்த, அது முறிந்து விழ போகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால முறிந்து விழுந்தது. சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். நல்லா கவனிங்க, இதுவரை நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் துர்ச்செய்தி கேள்விப்பட்டோமோ, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். இது தீர்க்க தரிசனம். இந்தியாவில் சீக்கிரம் கர்த்தர் பதில் அளிப்பார். இயேசுவின் நாமத்தில் பதில் அளிக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய இரத்தங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்முடைய இரத்தங்கள், நம்முடைய வம்சங்கள் வட இந்தியாவில் கேட்பாரற்று அலறி புலம்பி துடித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வாய் பேசுவதற்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அங்கே பதில் அளிக்க போகிறார். கர்த்தர் அந்த வில்லுகளை முறைக்க போகிறார். எந்த வில்லுகளை பயன்படுத்தினார்களோ அதிகாரம் முறிய போகிறது. சிங்காசனம் இயேசுவின் நாமத்தில் முறிந்து விழப்போகிறது. அல்லேலூயா. காரணம், சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். ஆமென். அங்க மட்டும் நடக்க நினைக்காதீங்க. நீங்க குடியிருக்கிற பகுதியில் இது நடக்க போகுது. நாம குடியிருக்கிற தெருவில் இது நடக்க போகுது. வில்லுகளை எல்லாம் முறிக்க போகிறார் ஆண்டவர். நல்ல கையை தட்டி சோத்திரம் சொல்லுங்க. நல்ல சோத்திரம் ஆமென் சொல்லுங்க. உற்சாகமாய் ஸ்தோத்திரம். எல்லாம் முறிந்து விழ போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு நாளைக்கு ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பாரு? நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரா? குனிய குனிய குற்றவன முட்டாளு, குட்ட குட்ட குனியறவன முட்டாளு. அல்லேலூயா. குட்டிக்கிட்டே இருக்கான், நிமிர முடியல. கர்த்தர் நிமிர்ந்து பார்க்க வைக்க போகிறாரு. தலை நிமிர பண்ண போகிறாரு. தலை நிமிர பண்ண போகிறாரு. தலை நிமிர பண்ண போகிறாரு. தலை நிமிர பண்ண போகிறாரு. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள்
அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும். கடைசி ஆப்பு இங்கதான் உள்ள போகுது. செல்லுல எத்தனையோ ஆப்பு பார்த்திருப்பீங்க, இந்த ஆப்பு நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. யார் யாருக்கு ஆப்பு வைக்கிறார் பாருங்க. பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும். ஆலோசனை கொடுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், நூதனமான சட்டத்தை கொண்டு வர முன் வந்த அதிகாரிகள், அதன் தலைவரையும். தலைவர் நான் தான், என்ன தேவை யாரும் கேட்க கூடாது. கேட்டா அவ்வளவுதான், ஒழிச்சு கட்டிடுவேன், தொலைச்சிடுவேன். தொலைச்சி கேள்விக்க போராட்டம், கனவுலதான் போராட்டம். அதன் தலைவர் நான் தான் தலைவர். ஒன் மேன் ஷோ, என்னை யாரும் கேள்விக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆப்பு விழுது, ஆமென் சொல்லுங்க. ஆப்பு சரியா விழ போகுது, சரியா ஆப்பு விழ போகுது. எரேமியா 51:57 சரியா செயல்பட போகுது. இன்றையிலிருந்து நிறைவேற போகுது. நான் அனுப்புகிற வசனம் இடத்துல வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என் வசனம் என்னிடத்துல வெறுமையாய் திரும்பாது. பிரபுக்களையும் ஞானிகளையும் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும். அந்த அதிகாரிகள் கை கட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே அநியாயமா செயல்பட்டார்களோ அந்த அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். கர்த்தர் நிறைவேற்ற போகிறாரு. எல்லாருக்கும் வெறி பிடிக்க போகுது. நம்ம அப்பா எழுதி எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. 2024 ஏப்ரல் மாதத்துல மகனே மகளே உங்களுக்கு பயன்படும் சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு என்ன பிரசங்கிக்க வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய நல்லவர். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று. இனி அவர்கள் விழிக்கவே மாட்டார்கள். வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம அரணுக்கு திரும்பினா அது நடக்கும். 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க டக்குனு. சங்கீதம் 31:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எல்லா அரண்களையும் உடைக்க போகிறோம். சொல்லுங்க. சாத்தான் போட்ட அரண்களை உடைக்க போகிறோம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. சாத்தான் போட்ட அரண்களை நாங்கள் உடைக்க போகிறோம். தேவ பலத்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம். வாசிக்கலாம். 5 அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க போகிறோம். எதெல்லாம் நம்மை சிறைப்படுத்தினதோ அதை நாம சிறையில் ஒதுக்கி போட போகிறோம். உங்க ஜெப வாழ்க்கை கெடுத்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுத்தது, குடும்ப வாழ்க்கை கெடுத்தது, பொருளாதாரத்தை கெடுத்தது, எல்லா சரீர சுகத்தை கெடுத்தது, நிம்மதியை கெடுத்தது, எல்லாத்தையும் தூக்கி சிறையில போட போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 31:4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். தேவரீரே எனக்கு அரண். நீரே எனக்கு அரண். சொல்லுங்க சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க. 2 கையை வைத்து சொல்லுங்க. நீரே எனக்கு அரண். நீரே பாதுகாவல். சாத்தான் தொடாத பாதுகாவல் நீரே. ஆமென். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். 5வது வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சொல்லுங்க. ஒரு கையை நெஞ்சில் வச்சு உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கையில் ஒப்புவிக்கிறேன். சொல்லுங்க. நெஞ்சில ஒரு கையை வச்சு ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கையில் ஒப்புவிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கையில் ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். விடுதலை கிடைத்து விட்டது. அவர் நமக்கு அரணாக வந்திருக்கிறார். அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு வா. சங்கீதம் 10:20, நீதிமொழிகள் 10:29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதவசனம் நடக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வழி நமக்கு அரண். 21-22 நீதிமொழிகள். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். எந்தெந்த பலவான்கள் எல்லாம் உங்களை குட்டிச்சவராக்கினார்களோ, எதை வைத்து நம்மளை பிடித்து வைத்தார்களோ, அந்த அரண் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இடிந்து நொறுங்கி விழ போகிறது. இடிந்து சாம்பலாக போகிறது. தவிடுபடியாக போகிறது. அது உங்களை அணுகாது. ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. இனி அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. ஏசாயா 26:1-2. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு. பலனான நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ரட்சிப்பு தான் நமக்கு அரணும் மதிலுமாக இருக்கிறது. நமக்கு பலனான நகரம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. பலவீனமான நகரம் அல்ல, பலனான நகரம் நமக்கு உண்டு. கை வைத்து சொல்லுங்க. எனக்கு பலனான நகரம் உண்டு. ஆமென். 2வது வசனம். சத்தியத்தை வைகொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். 33:15-16-17. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாத படிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாத படிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பட்டியலை கொடுக்கிறார். இந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடக்கூடாது. 15வது வசனத்துல நம்ம லிஸ்ட்ல அது நம்ம பேர் வந்துடக்கூடாது.
இத்தனை தவறுகளை செய்யாமல் 16 அவன் உயர்ந்த இடங்கள் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். 15வது வசனத்தின்படி இருக்கிற தவறுகளை செய்யாத நபர் யாரோ? சுருக்கமா சொல்ற, நேரம் இல்லை, சுருக்கமா சொல்ற, விளக்க முடியாது. இந்த தவறுகளை செய்யாத மனிதன் யாரோ அந்த மனிதன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலை என்பது கிறிஸ்து. கிறிஸ்து அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. வியாதி உள்ள நீங்க, கடன் உள்ள நீங்க, குடும்ப பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள், மீள முடியாத பிரச்சனைகள், மீள முடியாத சோதனைகள், சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்கு அடைக்கலம், கிறிஸ்துவே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு அரண், கண்மலையின் அரண்கள் எனக்கு அடைக்கலம், கிறிஸ்துவே எனக்கு அரண், கிறிஸ்துவே எனக்கு அரண், கிறிஸ்துவே எனக்கு அடைக்கலம், கிறிஸ்துவே எனக்கு அரண், கிறிஸ்துவே எனக்கு அடைக்கலம். வாசிக்கலாம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். கருத்துல நீங்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். 17 உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். யார் தேவாதி தேவனை பார்க்க முடியவில்லையோ இந்த நாளில தேவாதி தேவனை மகிமை பொருந்தினவராய் உங்கள் கண்களால் காண போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க போகிறீர்கள். நல்ல சந்தோஷமா சோதர சொல்லுங்க. அப்பாவை பார்க்க போகிறீர்கள், அப்பாவை பார்க்க போகிறீர்கள். சகோதரிகளே, தகப்பனை பார்க்க போகிறீர்கள், பரமபிதாவை பார்க்க போகிறீர்கள். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நம்முடைய கண்கள் காண போகிறது. விசுவாசிங்க, தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எழுந்து நிற்போம்.